கௌதம் சரியில்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து பட்டமாக இருக்காங்க. ஜெயா மாட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து தடுத்துடுறாங்க. என்ன சொல்ல வந்தா என் பையன் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. இந்திரா நீ தானே தடுக்க வந்த, எனக்கு சொல்ல புரியா இல்லையாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஜெயா. இருப்பினும் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து மௌனமாக வந்து நிற்கிறாங்க. கௌதம் நீயும் வந்து திருந்தலைல, நீ அவ பேச்ச தானே கேட்குற, அப்போனா என்னை விட அவ தானே முக்கியம்னு உனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா அம்மா புரிஞ்சுக்காமே வந்து கத்துறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, கௌதம் இங்கேருந்து போகக்கூடாது, சொல்லாமல் போவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜெயா அம்மா வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜெயா அம்மா வந்து கௌதம் கையை வந்து பிடிச்சிடுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், அப்போனா அம்மா கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போனா என்ன வேத்து மனுஷியாக தான் பார்க்குறியா, அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சத்தியமாக ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இந்திராவும் ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அப்பன்னு பார்த்து ராகினியும் கதிரும் வந்து கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா கதிர், எல்லாம் சிறப்பாக நடந்திருக்க வேண்டியது, ஆனால் கடைசியில் பார்த்தியா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு, என்ன சித்தி சொல்கிறீங்க, நீ நினச்ச மாதிரி கௌதம் வந்து மாட்டி விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும், நீயும் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு முக்கியமான நபராக மாறி இருப்ப, பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் உன்கிட்ட தானே வந்திருக்கும் எல்லா பொறுப்பும். அப்படி இருக்கும்போது இப்போ ஜஸ்டிம்ஸில் வந்து பிசிறு தட்டிடுச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏய் நீ தான் ஜெயா கிட்ட பேசுகிற விதமும் இந்திரா வந்து கேட்குற கேள்வியில் வந்து தடுமாறும் போதும் நான் தான் பார்த்தேனே, எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்திரா வந்து கேட்டுட்ருக்காங்க. வேறு லெவல் நினச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு திருப்பியும் சமாளிக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா, இப்போ கடைசியாக வந்து நானும் ஜேபியும் சேர்ந்து தான் அந்த கிரண்யாங்கிற பொண்ணுக்கு வந்து பணம் கொடுக்க போனது, அப்புறம் கிரண்யா வந்து உசுப்பேற்றி விட்டு ஜெயா வந்து அடித்தது, இது எல்லாம் வந்து என்னோடையும் ஜேபியோட சதித்திட்டத்தில் தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நின்று தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா அது கடைசி நேரத்தில் எப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உச்சக்கட்ட கோவத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே முறைக்கிறாங்க. ஒன்றா கதிரும் ராகினி வந்து சமாளிக்கிறாங்க. என்ன இந்திரா இங்கே திடீர்னு வந்திருக்க, காவியாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனையா, அதனால தான் அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி ராகினி வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க. முன்ன வந்து கதிர் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சாப்பிட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து ஏய் என்னடி சும்மா இங்கே நின்றுட்டே இருக்க, ஏய் இப்போ நம்ம அடங்கி போக வேண்டிய நேரம், ஏறி மிதிக்கலாம் முடியாது, அவள் தான் இங்கே ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவளை தான் அமைதியாக நில்றா, நான் பார்த்துக்கிறேன், என்ன இந்திரா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து இவங்க கிட்டலாம் மல்லு கட்டாத, மல்லு கட்டினேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான், ஏய் என்கிட்டலாம் பேசக்கூடாதா, என்னடா நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிர், அப்பப்பா உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்கலாம் என்னால் சத்தியமாக முடியாதுப்பா, தயவு செஞ்சு விட்டுரு, வா இந்திரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திரா வந்து ரொம்ப அப்செட்டில் வந்து இருக்காங்க. இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, அப்போ நான் ஜேபியோட சைவ திட்டத்துக்கு கீழே தான் எல்லாமே நடந்திருக்கு, நம்ம வீடு வந்து வாரிசு இல்லாதனால தான் இவ்வளோ மன உளைச்சலாக இருக்காங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி வந்து கதிர் இருக்காங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் ஜேபி ராகினி கண்டிப்பாக இருப்பாங்கங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா இந்த எமோஷ்னலான விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் ஷவரை வந்து திறந்து விட்டுட்டு அப்படியே அங்கேயே நின்றுறாங்க. ரொம்ப பாவமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏதோ கௌதம் முக்கியமான கால் வந்ததுனால பேசுகிறதுக்காக வந்து போயிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தா என்ன இந்திரா இப்படி நின்றுட்டு இருக்க, இது மாதிரிலாம் பண்ணாதம்மா, வெளியில் வாமான்னு சொல்லி ஷவரை வந்து மூடிட்டு அப்படியே வந்து தலையை வந்து தோட்டுறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் ஆதாரம் இருக்குல்ல, இந்த ஃபோன் ஆதாரத்தை வச்சு எப்படி இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்திரா வந்து அவங்கள பிடிக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நிச்சயம் செய்யலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கௌதம் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்னம்மா, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியார், நான் இப்போதைக்கு தலையை வந்து தோட்டுறேன், இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லிட்டு தலையை வந்து தோற்றத்துலேயே தான் ஆர்வமாக இருக்காங்க. நான் வந்து எல்லாரையும் கண்டுபிடிச்சி நம்ம நிம்மதி சந்தோஷத்தை வந்து மீட்டெடுக்கணும்னு பார்த்தா நீ என்னடா ரொமான்ஸ் பண்ணுறதுலே இருக்க. நான் ரொமான்ஸ் பண்ணலமா, என்னோட கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திரா வந்து போல்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்து எதுவாக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் வந்து நல்ல விஷயம் நடக்கும், அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதமும் இந்திராவும் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன், அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ட்டையும் பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ராகினி கதிரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்திரா எதுவும் கேட்டிருப்பாளோ, சேச்சே அப்படியெல்லாம் கேட்டிருந்தான்னு வச்சுக்கேன் நம்மளை உண்டெல்லாம் ஆக்கியிருப்பா, அது மட்டும் இல்லாமல் பேசினது என்ன சாதாரண விஷயமா,
ஏகப்பட்ட விஷயம்டா, அதனால் கண்டிப்பாக கேட்டிருந்தா உண்டில்லன்னு ஆக்கியிருப்பாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொன்று, நானும் வந்து இந்திராவுக்கு ஆரம்பத்துலேருந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்தேன். ஆட்டோவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப வயசான பெரியவர் வந்து ஒரு பொருள் வச்சுட்டு போனார்ல, அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து நான் தான் தடுத்தேன். இந்திரா வந்து எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் பண்ணேன். ஆனால் ஜேபிக்கு இந்திரா மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது. நம்ம 2 பேரும் சதி திட்டம் பண்ணுறதை விட ப்ளஸ் ஜேபி வெளியாள்லேருந்து அதுவும் இந்த ஊரை சமைச்சிட்டாங்கன்னு ஆள். அப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட கோவத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா இந்திராவை ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அதை கொடுக்கலான்னு சொல்லி போயிருக்காங்க. திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையா 15 லட்சத்துக்கு பேசுனியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, 15 லட்சம்லாம் வேணாம், அவங்கள வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்போனா ஃபோன் எடுக்க மாட்டேன்னியா. சரி முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ இப்படி பண்ணுற, அதை விட பெரிய திட்டம் வந்து கிடச்சிருச்சு, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. 15 லட்சம் பேசியிருக்கோமா, இதை விட ஒரு சைஃபர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. என்னது 1.5 கோடியா? ஆமாம்மா, இந்த குழந்தையோட அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன வாங்கணுமோ சிறப்பாக வாங்கிட்டு இவங்கள்ட்ட வந்து கொடுத்துடலாம். நம்ம எதுவும் பண்ணலையம்மா, நமக்கு தேவை பணம் தான், யார் கொடுத்தா என்ன. அதனால் ஒரு 10 நாள் குழந்தை நம்மக்கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வந்து கொடுத்துர்லாங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா, இது எல்லாம் வந்து செட் ஆகுமா? செட் ஆக தான் செய்யும். அப்போனா அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? நீ இந்த வீட்லேயும் வந்து தங்கிக்க, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க, கரெக்டாக வந்து யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கறந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த 2 நபரும் பாத்தியா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது. ஆனால் இப்போ சாதாரண முறையில் வந்து இருக்காங்க. எப்படியும் நம்ம வந்து கரெக்டான இடத்துல தானே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திராவும் கௌதமும் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் கௌதம் ஏதாவது முயற்சி பண்ணு, உடனே நம்ம இந்த விஷயத்தை வந்து களத்தில் வந்து இறங்கினா மட்டும்தான் நிச்சயம் ஜெயிக்க முடியும். இங்கே வீட்டில் ஏகப்பட்ட சதித்திட்டம்லாம் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. எல்லாரையும் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யார் வேணால் எப்படி வேணாலும் குழி பறிக்கலாம்.